கருவூர் ஆணிலை சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் பணிவான வணக்கம். இந்த பதிவில் நான் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய திருவாசக வகுப்பு போற்றி திரு அகவலில் இருந்து இரண்டாவது பாகமாக எடுத்த வகுப்பின் நேற்றைய தினம் நடந்த அந்த வகுப்பினுடைய காணொளியை இதில் இணைத்துள்ளேன். பாகம் 1 ஏற்கனவே நமது சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதனுடைய லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏனைய வாரங்கள் நடக்கவிருக்கும் வகுப்புகளுடைய லிங்க்ஸும் ஒவ்வொன்றும் முடியும் போது அப்லோட் செய்யக்கூடிய லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய லிங்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் என்பதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் திருவாசக வகுப்பு 2ஆம் பாகம் அந்த காணொளியை இதில் காணலாம். நன்றி. ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நான் பிரேயர் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த திருவாசக அனுபவம் பெற அப்படிங்கறத நான் சொல்ல எல்லாரும் குரூப் பிரேயரா சொல்லிட்டு then we go to the class. பண்ணினார் படியேற்ற நீச்சமை பெண்ணினார் பிறை தாங்கும் நெற்றியர் கண்ணினார் கருவூருள் ஆநிலை நன்னினார் நமையாடும் நாதரே. ஆநிலையை போற்றிட உள்வினை ஒழிந்திடும், ஆநிலையை போற்றிட சிந்தை துயர் கரைந்திடும், ஆநிலையை போற்றிட பேரானந்தம் பெருகிடும், ஆநிலையை போற்றிட அகமும் புறமும் ஒளிர்ந்திடும், ஆநிலையை போற்றிட வாசியில் வசிக்கலாம், ஆநிலையை போற்றிட வானிலை அடையலாம், ஆநிலையை போற்றிட பிறவி வேறு அறுக்கலாம், ஆநிலையை போற்றிட ஆநிலை பேரு அடையலாம். இப்போ மாணிக்க வாசகர் மேல யாம் இயற்றிய பாடலை நான் பாராயணம் பண்ண போறேன். எல்லாரும் மாணிக்க வாசகரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. எண்ணம் தமை ஈர்த்து ஆண்டிட்ட தெய்வமே, மண்ணுலகில் தம்மில் தோன்றிய மாமணியே, விண்ணுலகம் கடந்த நாதனை கண்டுணர்ந்து பண் கொண்டு பாடிய நின் திருவாசகம் நான் மறவேன். ஐயனே எந்தை அகமுடை குருவே, பொய்யனேன் எம்மை ஆண்டிட்ட திருவே, செய்ய நின் பேரருள் எம்மிடம் பொழிய, மெய்யனாம் எந்தன் அக ஒளிர் அமுதே. முத்தனத் திழைத்து சித்தனாய் தழைத்து எத்தகு நிலையையும் எழிதனக் கடந்து, பித்தனாய் தோன்றிடினும் பிறவிப் பெரும் பேராம் அத்தனாம் அம்பலவாணனாய் திகழ்ந்தீரே. மதிகெட்டு மனம் கெட்டு அலைமோதினேன், விதி செல்லும் வழிகளில் நான் விரைந்தோடினேன், இதில் பிழைத்திட நம சிவம் வேண்டினேன், கதிபெற நினதனை அடிநாடினேன், பதி அருள் வழங்கும் நின் கடல்வாணியே. இருவினை பிணைப்போடு பிறந்திட அடியேன், ஒரு வழி அருகிலேன் எம்பினை ஒழிய, தருமொரு உயர்வாம் நன்னெறி எண்ணெறி பெருநெறியாதன அறிந்திடத் தவித்தேன். முன்னெறி முதலோன் உரைத்த அந்நெறி நன்னெறி எம் மகத்துரைத்த அருள்நெறி, குருவாம் மாணிக்க வாசக திருநெறி, கருவாயம் அகம் திறந்த பொன்னெறியே. அருள்மிகு மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. இப்போ திருவாசகம் அனுபவம் பெற அப்படிங்கிற அந்த பேப்பரை முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. போன வகுப்புல கலந்துகிட்டவங்களுக்கு தெரியும், புதுசா இந்த வகுப்புக்கு இன்னைக்கு வந்தவங்களுக்கு சொல்றேன். இந்த பாடலானது மாணிக்க வாசக பெருமான நம் கண் முன்னாடி எழுந்தருள வேண்டி நாம பிரார்த்தனை பண்றதுக்காக இந்த பாடல். இது இந்த வகுப்பு வர்றதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி இது குருவருளால கிடைத்து அடியேன் இயற்றப்பட்ட வரிகள். மாணிக்க வாசகர் வாழ்ந்தது 32 வயதுகள். இந்த வரிகளும் 32 வரிகள் இருக்கும். திருவாசகம் அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துல மாணிக்க வாசக பெருமான் இருப்பார். மாணிக்க வாசக பெருமான் இருக்கார்னாவே அந்த இடத்துல சிவபெருமானும் இருப்பார். ஆக மாணிக்க வாசகருடைய அவருக்கு கிடைத்த அந்த அனுபவம் நமக்கும் பெற வேண்டும் என்பதற்காக நம்ம இந்த படிக்க
போற இந்த வேளையில நம்மோடு நமக்கு முன்னாடி இருந்து மாணிக்க வாசகர் அவருடைய அருள்மழையை நமக்கு பொழியணும், சிவபெருமானுடைய பூரண அருள் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி இப்ப நான் இந்த வரியை நான் சொல்லுவேன். நான் ஒவ்வொரு வரியா சொல்ல நீங்க எல்லாரும் கூட சொல்லுங்க. நீங்க சொல்லுகின்ற சத்தம் மாணிக்க வாசகரை இங்க அழைத்து வர வேண்டும். அந்த அளவுக்கு ஃபீல் ஃப்ரீயா மனதார உளமாற சொல்லுங்க. சரிங்களா? வான் கருணை நிறைந்திட்ட மாணிக்க வாசக குருமணியே, நின் திருத்தாள் பணிகின்றோம், நின் திருவாய் மலர்ந்து அருளிய திருவாசகத்தை திருச்சிற்றம்பலத்தான் தம் பொற்கரத்தை கொண்டு பொறித்தருளிய பொன்வாசகத்தின் மெய்ப்பொருளை யாம் உணர இன்று எம் கண்களும் காண எம் வாயதும் வாசிக்க எம் காதுகளும் கேட்க எம் சுவாசமும் சீர்பட நின் அருள் மனம் நுகர எம் மெய்யது சிலிர்க்க எமது பொய்களும் மறைய எம் மனமது ஒடுங்க எமது ஆன்மா விழிப்புற எம் தொல்வினை ஒழிய ஏகனாய் அநேகனாய் நின்ற எம் பரம்பொருளை நீங்காது எம் உளம் நிறைந்த பொன் திரு நாயகனை அருள்மழை பொழிந்திடும் இன்னமுதை எமை தேற்றிட எம்முள் கலந்தவனை இன்றே எம் அகம் மெய் உணர்ந்திடவே நீர் பெற்ற பேரின்ப அனுபவத்தை யானும் பெற்றிட வேண்டுகின்றேன். வான் கடந்த நாதனுள் நீ கலந்த ஞான அனுபவம் யான் உணர்ந்திடவே இக்கணமே குருமணி எம் முன் தோன்றி இந்த நல்வரம் எமக்கு நீ அருளிடுக, இந்த நல்வரம் எமக்கு நீ அருளிடுக, இந்த நல்வரம் எமக்கு நீ அருளிடுக. அருள்மிகு மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருச்சிற்றம்பலத்தவன் கமலபதம் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். குருவருளும் திருவருளும் என்னுள் இருந்து இன்றைய வகுப்பை நிகழ்த்துவதாக. போன வகுப்புல நாம பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு ஆன்மா மானுடம் ரூபமாக அது ஜென்மா எடுக்கிறதுக்கு தன்னுடைய மாதா வயிற்றுல 10 மாதங்கள் எப்படிப்பட்ட நிலையெல்லாம் கடந்து வருது அப்படிங்கறத பார்த்தோம். முதல் மாசத்துல கிருமியில இருந்து அது பொழைச்சு, அப்புறம் 2வது மாசம் அது ஓரளவு இருமையாகாமல் ஒருமையாக பின்னாகாம ஒரே சிங்கிள் குழந்தையா அது உருவாகி, 3வது மாசம் பனிக்கூடத்துல நீரெல்லாம் பெருகி அதுல மூர்ச்சி ஆகாம, அதுக்கப்புறம் 4வது மாதத்துல அந்த இருள்ல இருந்து அது தப்பிச்சு
5வது மாசம் வந்து அதனுடைய ஸ்கெலட்டன்ஸ், அந்த எலும்புகள் எல்லாம், அந்த வளர்ச்சிகள் எல்லாம் சரியான முறையில அந்த குழந்தை வளர்ந்து 6வது மாசம் இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து தப்பிச்சு, 7வது மாசம் புறப்பிரசவமாகாம அதுல இருந்தும் தப்பிச்சு, 8வது மாதம் கட்டமும் பிழைத்து அப்படிங்கும் போது அந்த 8வது மாசம் தாய்க்கு ஏதான அதிர்வு ஏற்பட்டதுன்னா அந்த கட்டு அவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் 8வது மாசத்துல எல்லாம் அம்மா இருக்கும்போது அதிகமா அதிர்ந்து நடக்காத, அதிகம் சிரிக்காத, எந்திரிக்கும் போது ஒரு சைட்ல படுத்து ஒரு சைட்லயே எந்திரி, டக்குன்னு திரும்பிடாத, இப்படி எல்லாம் ஏகப்பட்ட ரூல் அந்த 8வது மாதத்திலேயே சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேரிடர்கள் இருந்து தப்பிச்சு 9வது மாசம் அந்த வாட்டர் எல்லாம் ட்ரை ஆக ஸ்டார்ட் பண்ணும் போது வருகின்ற துன்பம் தருகின்ற துன்பம்னு தரு துன்பத்துல இருந்தும் தப்பிச்சு 10வது மாசம் பிரசவிக்கும் வேளையில அம்மாவோட அந்த துக்க சாகரம்னு சொல்லக்கூடிய பெரிய கடல்ல இருந்து அந்த துக்கத்துல இருந்து பிறந்து ஒரு வழியா பூமிக்கு வந்துருச்சு, பிறந்தாச்சு. இப்படிப்பட்ட நிலைகளை கடந்துதான் பிறந்திருக்கோன்னு ஒரு கைனகாலஜிஸ்ட் மாதிரி மாணிக்கவாசகர் சொன்னதா போன வகுப்புல நாம பார்த்தோம். சரி, பிறந்துட்டோமே, இனி வந்து எந்த கஷ்டமும் இல்லல்ல அப்படின்னா, இப்ப இனி என்னடா கஷ்டம் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்ப்போம். அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ அப்படி பிறந்து வந்த குழந்தை ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் என பல பிழைத்தும். அப்ப ஆண்டுகள் தோறும்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த குழந்தை வந்து ஒரு ஆண்டுகள் பூர்த்தி ஆகிறதுக்குள்ள அதுக்கு என்ன வேணா நடக்கலாம். அப்போ இங்க ஈண்டியும் இருத்தியும் அப்படின்னா ஒரு இடத்துல உட்கார வச்சு அது உட்காராது, தவள ஆரம்பிக்கும், எங்கேயாவது இங்க போய் அதை இழுத்து விடும், இங்கிட்டு நடக்கும் அங்கிட்டு நடக்கும், எதையாவது மேல இழுத்து கொட்டிக்க கூடாது, இந்த மாதிரி. அப்புறம் கீழே விழுந்து மூக்கு உடைச்சுக்கிற குழந்தைங்க இருக்கு, தலையை முட்டிக்கிற குழந்தை இருக்கு. இப்படி ஒரு விஷயத்துல இருந்தும் அது வந்து தப்பிக்கணும். அதுல எதுக்கும் அதுக்கு பேரு இடர்கள் வராமல். ஈண்டியும் அப்படின்னா இப்பொழுது இவ்விடத்தில் அப்படின்னு பொருள். இருத்தியும்னா ஒரு இடத்துல உட்காருன்னா அது உட்காருமா குழந்தை, பிறந்த குழந்தை கொஞ்சம் தவள ஆரம்பிச்சிருச்சுனாவே அவ்வளவுதான் போச்சு. அதுக்கு 5 வயசு வரைக்கும் அது ஒரு இடத்துல அடங்கவே அடங்காது. அப்போ ஒவ்வொரு சூழல்ல இருந்தும் அந்த குழந்தை தப்பித்து வர வேண்டும் ஆண்டுகள் தோறும். இது ஒரு தொல்லை. இது இல்லாம காலை மலமோடு கடும் பகல் பசி நசி. அப்ப காலையில அது ஒழுங்கா அதுக்கு வந்து மலம் கழியணும், வயிறு கட்டிக்கிச்சு, இல்ல அதுக்கு வந்து சரியா வந்து கான்ஸ்டிபேஷன் குழந்தையிலேயே ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பிரச்சனை வேற ஜாஸ்தி ஆகும். அது இல்லாம அப்புறம் கடும் பகல்ல பசி, திடீர்னு பசிக்கும், ஏன் பசிக்குது எப்படின்னு தெரியாது, திடீர்னு பசிக்கும். நிசி அப்படின்னா இருள் அர்த்தம், இரவு, அப்படி இரவு பொழுது நிசி அப்படிங்கிறது. இரவுலையும் தப்பிக்கணும், இருளையும் தப்பிக்கணும். ஏன்னா சில குழந்தைங்கள்லாம் ராத்திரி ஆனிச்சுன்னா தான் அதிகமா அழும். ஏன் அழுகுது, எதுக்கு அழுகுதுன்னு அம்மாக்கும் தெரியாது, சுத்தி இருக்கணும் தெரியாது, அழுதுகிட்டே இருக்கும். அப்ப அந்த இருளையும் அது இரவு பொழுதையும் தப்பிக்கணும். அடுத்து வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும். அப்போ ஒவ்வொரு வேலையிலும் நித்திரை, அது தூங்கும் போதும் அதுல இருந்தும் அது தப்பிக்கணும். தூங்குற குழந்தை நம்மளே வந்து சொல்ல முடியாது இல்லையா, தூங்கிட்டு இருக்கும் போதே சில பேருக்கு உயிர் பிரியறதெல்லாம் உண்டு. அப்படிங்கும் போது தூங்கி எழுந்தாதான் சாசுடும். ஏதோ நம்ம போனஸ்ல எழுந்துட்டு இருக்கோம், நம்ம நன்றி கடனோட இருக்கணும். அப்ப அந்த குழந்தைக்கும் இதே நிலைதான். அப்ப நித்திரையில இருந்து பிழைக்கணும். அது யாத்திரை, அது வந்து பயணிக்கும் போது, குழந்தையை தூக்கிட்டு பயணிக்கும் போது அதுல இருந்தும் அது பிழைக்கணும். அப்போ இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பொழைச்சு அது ஓரளவு டீனேஜ் பருவத்துக்கு வந்துருது. இப்பதான் மெயின் பாயிண்ட், நமக்கு எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்க மெயின் பாயிண்ட். இப்போ ஒவ்வொரு குழந்தை பருவத்துல இருந்து வளர்ந்துட்டோம், இப்பதான் ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகும், இப்பதான் வந்து நம்ம வந்து பெரிய மனுஷங்களை ஆகிறோம்னு அந்த மாதிரி மனசு சொல்லும். ஆனா இன்னும் பால்ய பருவம் தான் இது, வந்து 2 வயசு அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிலைக்கு அந்த ஒரு டீனேஜ் அப்படிங்கிற அந்த பருவத்துக்கு வந்துருது. அப்ப வந்து மாணிக்கவாசகர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி கைனகாலஜிஸ்டா ஒரு பெண் படும் அவஸ்தைய சொன்ன மாணிக்கவாசகர் இப்ப வந்து ஒரு ஆணாக இருந்து எப்படி அவர் வந்து தப்பிக்கிறாரு அப்படிங்கறத அந்த டீனேஜ் பாயா அவர் வந்து என்னென்ன விஷயங்களை சொல்றாருன்னா, ஒரு பெண்ணை அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார். அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, கருங்குழல் செவ்வாய் வெள்நகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கிய உள்மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்ந்து முன்பனைந்து எய்த்தி இடைவருத்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கும் இடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்தனயன கொள்ளையில் பிழைத்தும். இது என்ன அப்படின்னா, இதுக்கு எப்படி விளக்கணும் அப்படிங்கறதுனா, ஒரு அழகான கோவில்ல ஒரு பெண்ணினுடைய சிலையை வடிவமைச்சு நீங்க பார்த்திருப்பீங்க. நடனம் ஆடுகின்ற பெண்களுடைய சிலை வடிவமைச்சிருப்பாங்க இல்லையா, அதனுடைய ஸ்ட்ரக்சர் இப்ப நீங்க மனசுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா தெரியும். அப்ப அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு விமன், அவ வந்து வெள்நகை அப்படின்னா வெள்ளியில தங்கத்துல இந்த மாதிரி அப்படி ஜொலிக்கிற மாதிரி
அப்படி இந்த மூக்குத்தி ஜொலிக்கும், காதுல கம்மல் ஜொலிக்கும், நெத்தியில நெத்தி சுட்டி ஜொலிக்கும், அப்புறம் கழுத்தை ஒட்டி அட்டிகைன்னு ஒண்ணு அது போட்டிருப்பா, அதுக்கு கீழே ஆரம் போட்டிருப்பா. இதெல்லாம் பயங்கரமா ஜொலிக்குது, அப்படியே டால் அடிக்கிற மாதிரி அவளே ஜொலிக்கிறா. அதுக்கு நகையும் போட்டுட்டு அவ வந்து ஜொலிக்கிறா. இப்படி ஜொலிக்கிற அந்த பொண்ணு நல்ல ஸ்ட்ரக்சர்டா ஒருங்கிணைப்பான கட்டமைப்புல இருக்கக்கூடியவ. அவளுடைய கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும்ங்கிறாரு. அவளுடைய கண் பார்வையிலிருந்து நான் தப்பிக்கணும் அப்படிங்கிறாரு. பாரதியார் வந்து சொல்லுவார், பெண்களுக்கெல்லாம் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் அப்படிம்பாங்க. அப்படித்தான் ஒரு பெண்ணுடைய நடைங்கிறது இருக்கணும். இந்த சும்மா நான் வந்து இப்படி பாக்குறேன், அங்க பாக்குறேன், ஏதாவது ஆண்களை பார்த்தேன். இந்த பெண்களுக்கும் அப்பதானே அவங்களுக்கும் டீனேஜ் ஆகும். பாக்குறது, சிரிக்கிறது, தலையை சொறியறது, அப்புறம் வந்து இப்படி உடனே ஜடையை சரி பண்றது, ட்ரெஸ் சரி பண்றது, இதெல்லாம் வந்து அட்டென்ஷன். இந்த பாரு, நான் இந்த மாதிரி நான் இருக்கேன் பாரு, என்னுடைய ஜடைய பாரு, என்னுடைய உடைய பாரு, என்னோட நடைய பாரு அப்படின்னு இந்த பெண்களும் சும்மா இல்லாம இந்த டீனேஜ்ல அவங்க இந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் இந்த இனக்கவர்ச்சி அப்படிங்கறது அது ஏற்படும். அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு. இது இந்த வரிகள் சொல்லும் போது என்னோட சின்ன வயசு அனுபவம் ஒன்னும் ஞாபகம் வருது. அதாவது என்னோட சின்ன வயசு பருவத்துல என்னோட சைவ சித்தாந்த கிளாஸ்மேட் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு லைப்ரரியில இருந்து ஒரு புக்கை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த புக்ல இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல. ஏன்னா இப்ப ஞானம் இருந்ததுன்னா யார் அந்த புக்கு பேர் என்ன, ஆத்தர் என்னங்கறதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுவேன். அப்ப ஒரு இளம் பருவங்கிறதுனால மாணிக்கவாசகரை பத்தின ஒரு புக்கு அத பத்தி சொல்லும் போது ஒரு புதிய விஷயமா சொல்றாங்க. அதாவது மாணிக்கவாசக பெருமான் திருப்பரந்துறையில இந்த கோவில்லாம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆத்மநாதர் தான் அவருக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது ஒரு பரதநாட்டியம் ஆடக்கூடிய ஒரு நங்கை, அந்த பெண் வந்து அவளும் கோவில் தரிசனத்துக்கு வரும்போது பார்த்ததாகவும் பிடித்ததாகவும், அந்த பெண்ணனுடைய அம்மா வந்து இவருக்கெல்லாம் பொண்ணு கொடுத்து இருக்கிற காசை பூரா கோவில கட்டிட்டு திரியறான், இவனுக்கு பொண்ணை கொடுத்து நம்ம என்ன பண்றது அப்படிங்கறதுனால அவங்க அம்மா அந்த திருமணத்தை மறுத்ததாகவும், இவர் மனமுடிந்து பெருமானிடம் போய் எனக்கு நிஜமா அந்த பொண்ணு பிடிச்சது, ஏன் பிடிச்சதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, இல்ல உன்னுடைய பிறவி இதுக்கானது இல்லை, இதுல எல்லாம் மாட்டிக்காதேன்னு சொல்லி சுவாமி தடுத்து ஆட்கொண்டதாகவும் அந்த புத்தகத்தில் போட்டிருந்தது. ஆனா இது இந்த அளவுக்கு, ஏன்னா பொதுவா மாணிக்கவாசகர் அப்படிங்கும் போதே நமக்கு வந்து என்ன சொல்லுவோம், நிறைய வந்து குதிரையா மாத்தினார் அப்படிங்கிற வரலாறு சொல்லுவோம், திருவாசகம் எழுதினார் சொல்லுவோம், இப்படிதான் சொல்லுவோம். நானும் இது வரைக்கும் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் மந்திரியா இருந்தாரு, அரிமர்தன பாண்டியன்ட்ட வேலை செஞ்சாரு, ரொம்ப நேர்த்தியானவர், அவருடைய படைபலம், அவருடைய எதுனா. மாணிக்கவாசகர்கிட்ட இன்னொரு ஒரு அற்புதம் இருக்கு. எப்படின்னா அவருடைய ஆட்சி காலத்துல, இது வந்து பாலகுமாரன் அவர் வந்து எழுத்தாளர், அவர் எழுதி வர்ணிச்சு எழுதிப்ப ரொம்ப அழகா இருந்தது. அது அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இவர் ஆட்சி பண்ணும்போது முதலமைச்சராக இவர் இருக்கும்போது அந்த சோழர்கள், இவர்கள் பாண்டிய தேசத்துல முதலமைச்சரா இருக்கார். சோழர்கள்லாம் வந்து இந்த வரிகள் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சூழல் வரும்போது இவர் சண்டைக்கெல்லாம் போயெல்லாம் வரி கட்டலாம் மாட்டாரா. பயத்தை அவங்களுக்கு, இவங்க மேல பயம் வரா மாதிரி மிரட்டாமலே அவங்களுடைய படைபலம் என்னங்கிறது வந்து காட்டுவாராம். அதாவது உச்சி சன்ரைஸ் ஆனதுல இருந்து சன் செட்டுக்குள்ளர மதுரையில இருந்து தஞ்சாவூருக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குதிரைகளை ஓட்டி சோழனுடைய அந்த அரண்மனைக்கு வந்துட்டு திருப்பி அடுத்த செகண்ட் அது வந்து திருப்பி வந்து உடனே யூட்டர்ன் போட்டு திருப்பி வந்து பாண்டிய தேசத்துக்கு வரா மாதிரி அந்த ஸ்பீட் வந்து, அந்த குதிரையோட ஸ்பீட்ல வந்து புழுதிகள்லாம் எல்லாத்து மேலும் வாரி இறக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பீடு. அந்த அந்த தஞ்சாவூர் கிட்ட அது வரும்போது மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க, அந்த பூமியெல்லாம் அதிருது, அந்த அளவுக்கு படைபலம். அப்படி வந்துட்டு இந்த அளவுக்கு படை, ஒரு குதிரைய ஓட்டக்கூடிய திறமை யாருக்கு இருக்கும், அது எப்படி அந்த ஸ்பீட்ல வந்து போய் சேர்றாங்கன்னு அதுல வந்து சோழன் வந்து வியந்து மாணிக்கவாசகரை நேரடியாக வந்து சில பரிசு பொருட்களோட வந்து பார்த்ததாகவும், இந்த படைபலம் எப்படி நீங்க வந்து இருக்கீங்க, ஒரு விஷயத்த நாங்க எங்க படை சேனைகளுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்கறதே வந்து எந்த ஒரு செயலை செய்தாலும் நேர்முகமா ஒரு முகத்தோடு ஒரே போக்கஸ்டா செய்யற மாதிரி நாங்க ட்ரெயின் பண்ணுவோம். இதென்ன பிரமாதம், இதோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படின்னு. இப்ப நீங்க வாங்க, இந்த இடத்துல இருங்க. இப்ப வந்து ஒரு, அதாவது பசுமாட்டினுடைய மடியில் இப்படி கறக்கிறது ஒரு செகண்ட் அந்த பால் எப்படி கீழே கொட்டுமோ அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கரும்புகளை வச்சு ஒரே அந்த சைடெல்லாம் போர் வீரர்களை நிறுத்த வச்சு அந்த ஒரு செகண்ட்ல அத்தனையுமே வீழ்த்துற மாதிரி பண்ணி வச்சாராம்.
அப்ப வந்து சோழன் இத பார்த்து அசந்து போய் இது எவ்வளவு பெரிய விஷயம், நீங்க வந்து எவ்வளவு அழகா நீங்க ட்ரைனிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் சொல்லும் போது அதுல பார்த்து பெருமைப்பட்ட பாண்டிய மன்னன் தான் வந்து தென்னவன் பிரம்மராயன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு முதலமைச்சர் அமைச்சர் இருப்பாங்க. இவர் தென்னகத்தை சார்ந்தவர்ங்கிறத சொல்லணுங்கிறதுக்கோசரம் மாணிக்கவாசகருக்கு தென்னவன் பிரம்மராயன் அப்படின்னு வந்து அரிமர்தன பாண்டியன் பெயர் சூட்டியதாக, பட்டம் சூட்டியதாக அந்த புத்தகத்துல இருக்கும். அவ்வளவு அழகா இருக்கும். அந்த அளவுக்கு போர் திறமை, அந்த அளவுக்கு படைபலத்தை ட்ரெயின் பண்ணக்கூடிய ட்ரெயினியா இருந்தவரு. அப்படி இருந்தவரு. அப்ப இந்த அவருடைய யங்ஸ்டர்ஸ்ல மேபி இவர் இந்த சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா இப்போ சாதாரண பெண்களுக்கெல்லாம் அந்த கூர்த்த நயன அப்படிங்கறது வந்து அழகா அந்த கண்ணு விழியே பேசும். இப்ப சாதாரண பெண்கள் எல்லாம் பார்க்க சொன்னோம்னா இந்த கார்த்திக் கவுண்டமணி ஜோக்ல வரா மாதிரி எங்க ரொமான்டிக் லுக் விடுன்னா அந்த கவுண்டமணி ஒரு லுக் விடுவானே, அந்த மாதிரிதான் நம்ம லுக்கூட்டா இருக்கும். ஆனா அந்த டான்ஸ் பழகிறவங்க, பரதநாட்டியம் பழகின பெண்கள் அந்த கண் அசைவு இருக்கு பாருங்க, அது வந்து வேற லெவல். அவங்களுடைய அந்த அசைவு அப்ப அழகான ஸ்ட்ரக்சர், அவ்வளவு அணிகலன்கள் போட்ட அந்த பெண் அப்படி கண்ணுல ஜாடையில பார்த்தாவே முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்களா மனச. அதத்தான் அவர் சொல்றாரு, கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும், என் மனசையே கொள்ளையடிச்சுட்டு போயிடுவா. அப்ப மேபி இந்த வரிகள் பார்க்கும் போது அந்த சின்ன வயசுல அந்த புக்ல அந்த ரெஃபர் சொன்னது, அந்த பரதம் நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணின் மேல ஆசை வந்தது, பிடிச்சிருந்தது, மனசு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னது இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம மாணிக்கவாசகரை பத்தி பேசும்போது இந்த சைவம் அப்படிங்கும் போது எல்லாம் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வந்துட்டு இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்ம்ல வச்சிருப்பாங்க. சோ ஆனா இது இவர் இந்த மாதிரி எழுதுறாருன்னா இது அவருக்காக எழுதுனதுன்னு இல்லாம நம்மள மாதிரி சராசரியா நம்மளும் இதெல்லாம் நம்ம ஏஜ்ல எல்லாம் கடந்து தானே வருவோம். இது நமக்காக எழுதினதாகவும் நாம வைத்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி இந்த பெண்களிடம் இருந்து தப்பிச்சு, இப்ப இந்த ஆண்களாக இருந்த பெண்களை வச்சுக்குங்க, பெண்களா இருந்தா ஆணை நீங்க வந்து கற்பனை பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. சோ அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கறது இதனுடைய அர்த்தம். அடுத்து, பித்த உலகர் பெரும் துறை பரப்பினுள் மத்த களிரியனும் அவாவிடை பிழைத்தும். பித்த உலகர் அப்படின்னா பேராசை பிடிச்ச ஒரு பித்தர்கள் போன்று திரிகின்ற பித்து பிடிச்ச உலகம். இது வந்து இது வேணும் அது வேணும், எனக்கு வந்து நான் தான் முதலையா இருக்கணும், முதல் ஆளா இருக்கணும், எஜமான் படம் மாதிரி கல்யாண வீடா இருந்தாலும் சரி இல்ல வேற வீடா இருந்தாலும் மாலையும் மரியாதையும் எனக்குத்தான் வேணும் அப்படிங்கிற பித்து பிடிச்ச அலையிற பேராசை உடைய இந்த உலகம். அப்போ இந்த பித்த உலகர் பெருந்துறை பரப்பினுள், பெரிய உலகத்துல இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களுக்குள்ளர மத்த களிரினும் அவாவிடை பிழைத்தும். அதாவது சாதாரணமா யானையே ரொம்ப பெருசா இருக்கும், அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன அப்படியே கபலீகரம் பண்ணி விட்டுரும், எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி பேராசைங்கிறது அந்த மதம் பிடிச்ச யானை மாதிரி, இதெல்லாம் பத்தாது, எனக்கு இன்னும் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசைகள்லாம் பெருசா வந்து நம்ம முன்னாடி இருக்கும்போது அந்த ஆசையில இருந்தும் பிழைக்கணும். அடுத்து இப்படி எல்லாம் பிழைச்சு வந்துட்டா போதுமாப்பா அப்படின்னா இந்த லைனை ரொம்ப 100% நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய லைன், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் அப்படிங்கிறாரு. என்னப்பா கல்வி தானே ஒரு மனுஷனுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம், அதுல இருந்து பிழைக்கணும்னு சொல்றாரு அப்படின்னா, ஆமா கல்விங்கிறது ஒரு பெரிய துன்பம்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. ஏன் துன்பம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த சாதாரணமா ஒரு அணுகுமுறைன்னு பண்ணும் போது ஓகே ஈகோங்கிறது வராது, செயல்படாது. இந்த கற்றவர்களுக்கு இந்த ஒரு பழமொழி கிராமத்துல சொல்லுவாங்க, அதிகம் படிச்சவன்ட்டையும் அதிகம் குடிச்சவன்ட்டையும் பேசக்கூடாதும்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம பேச கேட்க நம்ம அவங்க கிட்ட பேசவே முடியாது. தான் சொல்றதுதான் சரி, உனக்கு என்ன தெரியும், நான் இங்க இருந்து எவிடன்ஸ் கூட, எல்லாமே எவிடன்ஸ் தான் அவங்க பாப்பாங்க, அனுபவத்தை பார்க்க மாட்டாங்க. கல்வி அறிவு அப்படிங்கறது வந்து ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப அந்த மாதிரி அந்த படிச்சுட்டாவே மமதம் வந்துரும், நான் அப்படிங்கிற கர்வம் வந்துடும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் யாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அங்க கொம்பு அழகா முளைச்சிடும். அங்க 2 கொம்பு முளைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எங்க இறைவனோட அனுபவம் வர்றது. அப்ப கல்விங்கிறதும் துன்பம்ங்கிறாரு. 2வது இந்த அறிவு வந்து பெருக 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 இது சரியா அது சரியான்னு விசாரிக்க போயிடும். இங்க இந்த வரியில இப்படி சொல்லி இருக்கே, அப்ப அந்த வரியில அங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும், அப்ப அவர் எதுவும் தப்பா சொல்லி இருப்பாரோ. அப்ப எந்த முக்கியமோ அந்த அனுபவத்தை விட்டுட்டு ஆய்வு பண்றேன்டா பேர் ஒளின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆய்வு பண்றேன்னு போய் நான் இத்தனை எல்லாம் படிச்சிருக்கேன், நான் சொல்றதுதான் கரெக்டுங்கிற கர்வத்துல வந்து கடைசியா வந்து நின்றோம்.
அதனால அவர் என்ன சொல்றாரு, இன்னும் நம்மளுடைய நடைமுறை எக்ஸாம்பிள்ல வந்து புரியணும் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கோம் அப்படின்னா, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கணவரையோ மனைவியோ ஒருத்தர் தெரியாது. அப்ப கல்வி அறிவு இல்ல, இவங்க இப்படிதான் அப்படிங்கறது தெரியாது. அப்ப பாத்தீங்கன்னா அது ஸ்மூத்தா நல்லா போகும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும்போது 24/7 நம்ம கூடவே வாழ்றோமா தெரிஞ்சு போயிரும். ஓ நீயா அன்னைக்கு நீ இப்படி பண்ணல, அதனால நீ மொத்தமாவே இப்படித்தான் இருப்பேன்னு நமக்கு பிக்ஸ் பண்ணிடுவோம் மைண்ட. அப்ப அந்த அறிவு, இவங்களுடைய ஆட்டிடியூட் இப்படிதாங்கிற அறிவு, அப்ப அந்த அறிவு வரும்போது அந்த இடத்துல குடும்ப லைஃப் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த என்கேஜ்மெண்ட் பீரியட்ல இருக்கிற மாதிரி லைஃப் இருக்குமா? இருக்கிறது இல்ல. ஏன்? அந்த வந்து நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலா அவங்க அப்படி நடந்துக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில நடந்துக்கிறாங்கன்னு நம்ம கடந்து போகிறதுக்கு நமக்கு தெரியறது இல்ல. நம்ம மைண்ட் பிக்ஸ் பண்ணிடும். ஓ நீ அன்னைக்கு அப்படி நடந்தல்ல, உனக்கு இப்படித்தான், நீ எப்பயுமே இப்படித்தான் பண்ணுவேன் பிக்ஸ் பண்ணிடும் மைண்ட். அப்ப இந்த அறிவுங்கிறது என்ன? துன்பத்தை தானே தருது. உனக்கு என்ன தெரியும், எனக்கு இவ்வளவு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது இது ஆர்கியூமெண்ட் தான் வரும், வேண்டா விதண்டாவாதம் தான் வரும். அதனால கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், அப்ப அது ஒரு பெரிய கடல், அது அதுல இருந்தும் நான் பிழைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றார். அடுத்த வரியே சொல்றார், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும்னு சொல்றார். என்னப்பா கல்விதான் வேணாங்கிற, செல்வமும் வேண்டாங்கிறியாப்பா அப்படின்னா, ஆமா செல்வமும் வந்து துன்பம் அப்படிங்கிறாரு. எப்படி செல்வம் எப்படி துன்பமாக? இந்த காலத்துல செல்வம் இல்லாம என்ன இருக்கு? செல்வம் கண்டிப்பா வேணும் தானேன்னா, இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் திடீர்னு டிரான்சாக்சன் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. சந்தோஷமா இருக்கும், ஆஹா 100 கோடி, எல்லா அக்கௌண்ட்லயும் 100 கோடி வந்துருச்சு. அடுத்து ஒரு போன் வரும், ஹலோ நாங்க இன்கம் டாக்ஸ்ல இருந்து போன் பண்றோம், இந்த அக்கௌண்ட்ல எங்க இருந்து உங்களுக்கு இவ்வளவு பணம் வந்ததுன்னு கேட்பான். போச்சா மாட்டோம். அடுத்து நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சதுனாவே சுற்றத்தார் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, உனக்கு எப்படி திடீர்னு பணம் வந்தது, எனக்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டியா, உனக்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டியானா அவங்கிட்ட இருந்துங்க பாத்தீங்கணும். அடுத்து கொடுக்காம போனா நம்ம பகைவன் ஆயிடுவோம். அடுத்து திருடங்கிட்ட இருந்தும் அதை காப்பாத்தணும். ஒரு செல்வத்தை சம்பாதிப்பது பெருசல்ல, அதை சேமித்து வைக்கிறது அதை விட பெருசு. அதை விட அதை இன்னும் நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஃபியூச்சர் பிளானிங் பண்றதுக்கு பாருங்க, அது பெரிய தலைவலி. அப்போ அந்த மாதிரி செல்வம்ங்கிறது இந்த இடத்துல அதுவும் துன்பம் தான். அளவான செல்வம் இருக்கும்போது அது துன்பம் இல்ல, மெத மிஞ்சி போகும்போது அதுவும் நமக்கு துன்பம். ஐயோ இதை வேற நமக்கு பராமரிக்கணுமே, நம்ம வந்து வீட்டுல ஒரு 100 பவுன் நகையை வச்சுட்டு நம்ம நிம்மதியை தூங்க முடியுமா? கண்டிப்பா தூங்க மாட்டான். ஐயோ எவனாலும் வந்துருவோம், நம்ம கொஞ்சம் சின்னதா சத்தம் போட்டாலும் கற்குன்னு இருக்கும், பீரோல எல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாம் யாரு யாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அதுவும் துன்பம் தான். சோ செல்வம் என்னும் துன்பத்தில் பிழைத்தும். ஆனா வள்ளுவர் வந்து செல்வம் சேருங்கன்னு சொல்றாரு. அவர் ஒரு திருக்குறள்ல கூட சொல்லிருப்பார், செல்வத்தை சேருங்கிறார். எதுக்காக அப்படின்னா, இவன்லாம் எதுக்குமே தேரமாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுவதற்காகவும் இல்லாதவர்களுக்கு உதவுவதற்காகவும் செல்வத்தை சேருங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அப்ப அளவாக இருக்க வேண்டும், எதிலும் அளவாக இருக்க வேண்டும். அதத்தான் மாணிக்க வாசகரும் சொல்றார். பின்னாடியே செல்வம் வந்து அல்லல்ங்கிறார், அது ஒரு துன்பங்கிறார். அல்லல்னா துன்பம். அடுத்து நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும். அப்போ செல்வமே அது துன்பம் தர. அடுத்த வரியிலேயே சொல்றாரு என்னன்னா, நல்குறவு அப்படின்னா வறுமைன்னு அர்த்தம். என்ன நோட் பண்ணிக்கங்க, நல்குறவு அப்படின்னா வறுமை, தொல்விடம் அப்படின்னா விஷம்னு அர்த்தம். விடம்ங்கிறது விஷம். அப்போ வறுமை என்னும் தொல் விஷம், அதாவது வறுமைங்கிறது வந்து கொடிது கொடிது இளமையில் வறுமை அப்படின்னு கூட சொல்லுவோம். அப்ப அந்த வறுமைங்கிறது வந்து விஷத்துக்கு சமானம். எந்த ஒரு சூழலையும் வறுமை மட்டும் வந்துருச்சு அப்படின்னா எதுவும் நினைச்சதை பண்ணிக்க முடியாது, அடிமைத்தனமாக இருக்கணும், அது விஷத்துக்கு நிகரானது அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. அப்ப வறுமையில இருந்து தப்பிக்கணும். அப்ப செல்வம் அல்லல்னு சொன்ன மாணிக்கவாசகர் அடுத்த வரியிலேயே வந்து அது வந்து வறுமைக்கும் அது விஷத்துக்கு சமானம்னு சொல்றாரு. அப்ப அளவான செல்வம் இருக்கலாம்னு இவரும் அந்த வள்ளுவர் மாதிரி தான் இவரும் கோட் பண்றார். அளவான செல்வம் ஓகே அப்படிங்கறது இவர் அங்கீகரிக்கிறார். அடுத்து புலவரம்பு ஆய பல துறை பிழைத்தும். டிபார்ட்மெண்டா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்ப நம்ம உறவுகள்லயே பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, வேலைக்கு போறோமா அதுல பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்ப ஒரு சின்ன வேலை எடுத்தாலுமே அதுல பல துறைகள் இருக்கு, பல விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டாலும் வந்து அந்த மதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றையுமே வந்து சாஸ்திரத்துல பல டிபார்ட்மெண்ட் இருக்கு, எல்லாத்துலயும் பல டிபார்ட்மெண்ட்ஸ். எதடா நான் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு ஏற்படும். அப்போ அந்த மாதிரி பல வரம்பு ஆய பல துறைகள் பிழைத்தும். எல்லாத்துல இருந்து இதுல எல்லாம் தப்பிக்கணும். சரி தப்பிச்சு ஒரு வழியா
தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டாகி. அப்பா நான் இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு இருக்கேனே, இதுக்கு எனக்கு கொஞ்சம் இழைப்பாருமே, தெய்வம்னு ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு லைட்டா ஒரு குட்டியா அப்பதான் ஒரு விதையில இருந்து அரும்புறா மாதிரி மனசுக்குள்ள அந்த தெய்வ சிந்தனை அப்படிங்கிறது வரும். தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி, அதை பத்தின ஒரு சிந்தனை உண்டாகி, முனிவு இல்லாதது ஓர் பொருள் அது கருதலும். அதாவது முனிவு அப்படின்னா எதை பற்றலாம் அப்படிங்கிற பொருள். முனிவு அப்படின்னா எதை பற்றலாம் அப்படின்னு பொருள். அப்ப முனிவு இல்லாது ஓர் பொருள் அது கருதலும். எந்த தெய்வத்தை கும்பிடலாம்? விநாயகர் கும்பிடலாமா, முருகனை கும்பிடலாமா, இல்ல வேற எங்கேயாவது அங்க ஏதோ ஒரு சுவாமி புதுசா வந்து கோயில் கட்டிருக்காங்களா அங்க போலாமா, இல்ல பழமையான கோவிலுக்கு போனாதான் பிரசித்தியா இருக்குமா, இப்படி எந்த தெய்வம்னா அதுலயும் கன்ஃபியூஸ் ஆகி, அடுத்து அப்படி எல்லாம் இருக்கும்போது 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. அப்ப 6 கோடி மாயா சக்திகள் அப்படின்னா இதுல நமக்குள்ளேயே வந்து கோபம் இருக்குது, ஆசை இருக்குது, பொறாம இருக்குது, வெட்டி பேச்சு இருக்குது, அப்புறம் இன்னும் வந்து ஒரு கடுப்பு, ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது. இந்த மாதிரி நமக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட மாயைகள்லாம் இருக்கு. இதை தாண்டி பல அஷ்டம சித்திகள் இருக்கு. திடீர்னு இந்த மாயை வரும், அந்த மாயை வரும், இது நான் தான் பெருசுங்கும். என்னையே வந்து இப்போ ஒரு அழகான ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் அந்த குழந்தைய தொடரணும்னு ஆசை இருக்கும், எல்லாருக்கும் அந்த குழந்தைய வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும். அப்போ இந்த தெய்வ சிந்தனை வரும்போது இந்த குட்டி குட்டியா ஒவ்வொரு படிநிலைகள் இருக்கிற தெய்வங்கள்லாம் அடராக ஒருத்தர் நல்ல தூய்மையான வரானே நம்மளே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வா என்னையே நம்பு, நான் தான் பெரிய தெய்வம், என்னோடய நின்று அப்படின்னா அந்த ஸ்டேஜோட நின்றும். சோ அதனாலதான் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. இதெல்லாம் மாயை, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நம்மளால என்ன பண்றான், இந்திர பதவி வேணுமா, வேண்டாம், எனக்கு சிவன் தான் வேணும். நம்ம மாணிக்கவாசகர் ரொம்ப கிளியரா இருக்காரு. நீ இந்திரனாவரியா, வேண்டாம். இல்ல இந்த பதவி உனக்கு தரட்டுமா, நீ விஷ்ணு மாதிரியா, வேணாம். நீ பிரம்மா, வேண்டாம். எனக்கு எதுவும் வேணும், எனக்கு சிவன் தான் வேணும். எனக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் எதுவோ ஐ நீட் தட் அப்படிங்கறதுல அவரு எல்லா மாயா சக்திகளையும் கடந்து அந்த என்லைட்மெண்ட் மட்டும்தான், அந்த முடிந்த முடிவு எது கடைசியோ அதுதான் வேணுங்கிறதுல இந்த மாயைகள் எல்லாம் கடந்து வருகிறார். சில பேருக்கெல்லாம் வந்து இந்த குட்டியா ஒரு குண்டலினியில லிட்டில் பிட்டு வந்ததுன்னா முன்னாடி நடக்க போறது எல்லாமே வந்து இன்ட்யூஷன் சொல்லுவாங்க, அது தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு கொம்பு முளைக்கும் பாருங்க, நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானே, அதாவது கடவுள் இல்லைங்கிறவனையும் நம்பிடலாம், கடவுள் இருக்குன்னு சொல்றதையும் நம்பலாம், நான் தான் கடவுள்னு சொல்றான் பாரு, அப்பா அங்கதான் வந்து பொழைக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் இந்த குட்டி குட்டி இன்ட்யூஷன் வந்தோடனே நான் கடவுள் அப்படின்னு உடனே எல்லாம் மாறிடுவாங்க. சோ அந்த நிலையில இருந்தெல்லாம் அந்த மாயையெல்லாம் சிக்காம அதுல இருந்தும் பொழைக்கணும்னு சொல்றாரு. அப்ப ஆத்தம் ஆனார் அயலவர் கூடி. அப்போ இந்த மாயைகள் இதெல்லாம் மாயை அப்படின்னு சொல்லிட்டு விலகும் போது ஆத்தம் ஆனார்னா பழிக்கு ஆளாகின்னு அர்த்தம். ஆத்தம் ஆனார் அப்படின்னா பழிக்கு ஆளாகி. இப்போ இப்படி எப்படின்னா சும்மா இருக்க மாட்டாங்க, சுத்தி இருக்கிறவங்கள ஏதான ஒரு பழிய சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப இப்படி கூட எடுத்துக்கலாமே, டெய்லி கோவிலுக்கு போறோம்னா திடீர்னு வந்து நமக்கு இல்லப்பா நான் கொஞ்சம் பூசலார் மாதிரி மனசுக்குள்ளேயே உக்காடுறேன் அப்படின்னா, வீட்டுல இருந்து வந்துட்டேன், என்ன நீ கோயிலுக்கு போல அப்படின்னு, ஆமா போல, ஏன் போல, போயிட்டு இருப்பிய டெய்லி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். சரி கோயிலுக்கு கிளம்புறேன் அப்படின்னா, என்ன கோயிலுக்கு கிளம்பிட்ட, ஆமா கோயிலுக்கு கிளம்புறேன், கோவிலுக்கு எல்லாம் போற அப்படின்னு, இப்ப நீ என்னடா செய்ய சொல்ற, போகணுங்கிறியா வேண்டாங்கிறியா அப்படின்னா ரெண்டையுமே கேள்வி கேட்பான். சும்மா இருந்தாலும் ஒரு கேள்வி வரும், ஏன் பண்ற, எதுக்கு பண்ற அப்படின்னு சொல்லி பழிக்க ஆளாகி. ஆத்தம் ஆனார் அயலவர் கூடி வேற பேசுவாங்க. அவன் பாவம் திடீர்னு இருந்துட்டு இருந்தா என்னவோ, திடீர்னு நேற்று வரைக்கும் சாதாரண கூட பேசிட்டு திடீர்னு பட்டையை போட்டுக்கிட்டாங்க, கோயிலுக்கு போறான், சிவாங்கிறான், ஒன்னும் புரியலன்னு இவனுக்கு கூடி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியெல்லாம் நிலைகள் எல்லாம் கடந்து அப்ப நாத்திகம் பேசி நாத்தடும்பேறினர். இப்ப நாத்திகமும் பேசுவாங்க, கடவுள் இல்ல அப்படிங்கிற மாதிரி. இவன் உழைக்கிறது பொழப்பு பாக்குறத விட்டுட்டு நேரா வந்து இவன் கோவில் குழன்னு போனா யாரு வந்து குடும்பத்தை கவனிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் வந்து நாத்திகமும் பேசி அதாவது நாத்திகத்தை பேசி பேசி நாக்கெல்லாம் தடிச்சு போய் தடும்பாவே ஆயிடுமாமா. அப்படி ஆனவர்கள் சுற்றம் என்னும் தொல் பசு குழாங்கள். இது மாணிக்கவாசகர் ரொம்ப அழகா சொந்தக்காரங்க எல்லாம் யாரா அப்படின்னு சொல்லிட்டாரு. சுற்றம் என்னும் தொல் பசு குழாங்கள் மாட்டுக்கூட்டம் ஒரே வரியில
இதுக்கு 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க மாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கலோக்கியலா ஜோக்கா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாட்டு கூட்டம், பசு குழாங்கள். குழாங்கள்னா கூட்டம்னு அர்த்தம், தனியா எல்லாம் வராது. சிங்கம் சிங்கிளா வருங்கிற டைலாக்ல இங்க செல்லாது. ஒரு விருந்துன்னு வந்துருச்சுன்னா எல்லா சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. நீங்க பசு மாடுகளை பாருங்க, அது பாட்டுக்கு கூட்டமா வரும், அது மாட்டுக்கு நடந்து போகும், அது எங்கெங்கெல்லாம் தோணுதோ போகும், அது பாட்டுக்கு மேயும், அது பாட்டுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அது பாட்டுக்கு திரும்பி போயிடும். இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைங்க, நம்ம சொந்தக்காரவங்க எல்லாம் வருவாங்க. வந்துட்டு சில பேரெல்லாம் நம்ம பீரோல இருந்து இருக்கணும் பாப்பாங்க. அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா வேற அங்க என்ன நம்ம புதுசு கிச்சன் இது புதுசா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு கிச்சன் வரைக்கும் நோட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒன்னொன்னு நீ என்ன இதெல்லாம் இப்படி மெயின்டைன் பண்ற, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி எல்லாம் இருக்கணும், நாங்கெல்லாம் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு பேசுவாங்க. இப்படி எல்லாமும் கூட்டம் கூட்டமா வரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுங்க பாருங்க. அடுத்த வரியில சொல்றாரு, பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அண்ணா என்னன்னா நான் உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, நான் உனக்கு எப்படி எல்லாம் நல்ல பொண்ணெல்லாம் பார்த்தேன், போயும் உனக்கு இவ வாச்சா அப்படின்னு பதறி அலறி சிண்டு முடிச்சு விட்டு தனக்கான எல்லா வேலைகளும் பண்ணிட்டு சரி போகும்போது அப்படியே எனக்கெல்லாம் இது வேண்டாம், இல்ல எனக்கு வேண்டான்னு சொல்லி முதல் மரியாதை சிவாஜி மாதிரி வேண்டாம் வேண்டான்னு சொன்னா வேணும் வேணும்னு அர்த்தம்னு எல்லாத்தையும் விருந்தோம்பல் பண்ணி அம்மா தாயில எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு நிறைய கொடுத்தாலும் என்னத்தை கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரியும் போய் இப்படிப்பட்ட இந்த கூட்டங்கள் இப்படின்னு ஒரு அர்த்தம். 2வது அர்த்தமா எடுத்துக்கலாம் அப்படின்னா, பிறவிகள்ல ஆன்மா மந்தபாச பற்றுகளோடு எங்க அம்மா எங்க அப்பா என்னுடைய குழந்தை அப்படின்னு மந்தபாசத்தோடு அதுக்காகவே உழைச்சு தனக்குன்னு யோசிக்காம தன் ஆன்மாக்காக தான் நம்ம பிறவி எடுத்திருக்கோம், ஆன்ம நிலை பெறணுங்கிறதே இல்லாம அவங்களுக்காகவே உழைச்சு முதல்ல குழந்தையாகி அம்மா அப்பாக்கு அடங்கி இருந்து அதுக்கப்புறம் வயதுக்கு அதுக்கப்புறம் வேலையை பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சேவையை பண்ணி அடுத்து கல்யாணம் பண்ணி சந்ததியை விருத்தி பண்ணி அதுக்காக உழைச்சு கடைசியில வயசாகி போய் நிக்கும் போது பார்க்க ஆள் இல்லாம எதுவும் இல்லாம எதுக்காடா வாழ்ந்தோம் என்னடா வாழ்ந்தோம் ஏமா நிக்கும் போது என்னன்னே தெரியாது. இருப்பா நான் இன்னும் வாழவே இல்லடா, அதுக்குள்ள எனக்கு வயசு போயிடுச்சு, நீ பாட்டுக்கு வந்துட்டியே, நான் ஏதாவது கொஞ்சமாவது ஒரு எக்ஸ்கியூஸ், நோ எக்ஸ்கியூஸ், நான் உனக்கு கொடுத்த பிறவே உனக்கு இவ்வளவு கவுண்டிங் மூச்சு, நீ யூஸ் பண்ணலன்னா அதுக்கு என்னால முடியாது, கிளம்பு அப்படின்னு அவன் கூட்டிட்டு போயிடுவான். அப்போ திருப்பி செத்து போகணும், திருப்பி பிறக்கணும், திருப்பி செத்து போகணும், திருப்பி பிறக்க செத்து விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பசுக்குழாங்கள் கூட்டம் கூட்டமா பிறக்குது. என்ன பர்பஸ் ஆஃப் பர்த்தோ அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல அது பதறி கதறி எங்க அம்மா எங்க அப்பா அப்படின்னு பதறது, என்னோட வீடு என்னோட குடும்பம், நான் இல்லைன்னா இந்த வீடு என்ன ஆகுமோ, அது நம்ம இல்லைன்னா அதை ஒழுங்கா தான் நடந்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு ஒரு தாட், நான் தான் எல்லாத்தையும் அப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். இப்படி எல்லாம் கடந்து பதறி கதறி இப்படிங்கிற அர்த்தமும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படியும் அவர் சொல்றார். அடுத்து இதெல்லாம் கடந்து அடுத்து விரதமே பரம் ஆக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். அப்ப விரதம் பரமாகவே வேதியரும், நீ இந்த விரதம் இருந்தா உனக்கு உடனே டைரக்ட் மோட்சம் தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு கூட்டம் அடையும். நீ இப்படி பண்ணு, நீ இந்த ஃபாஸ்டிங் இரு அப்படின்னா அது நடந்துருமா? அந்த விரதம் மட்டும் இருந்துட்டு எல்லா பஞ்சமா பாதகத்தையும் பண்ணிட்டா நமக்கு அது முக்தி கிடைச்சிடுமா? நமக்கு இறைவனோட கதி கிடைச்சிடுமா? இல்ல. ஆனா நமக்கு அப்படித்தான் சொல்ல வச்சு நம்ப வைப்பாங்க. எல்லாம் இந்த ஒரு சொற்பொழிவாளர் கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு சொற்பொழிவாளர் ஒரு குரு சொற்பொழிவு நடத்திட்டு இருந்தாராம். அப்ப ஒரு பூனை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லி இந்த பூனையை கட்டி போட சொன்னாராம். அது டெய்லி அதை டிஸ்டர்ப் பண்றதுக்குனே வரும், அதை கட்டி போட்டாங்க. அந்த குரு போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண சிஷியன் வர்றாரு, அவரு அடுத்த மடாதிபதி, அவர் சொற்பொழிவு பண்றாரு. உடனே தேடுறாங்க, பூனை எங்க இருக்குதோ முதல்ல கூட்டிட்டு வா. எங்க குரு பூனையை கட்டி போட்டு தான் அவர் சொற்பொழிவு பண்ணுவாரு. பூனை எடுத்துட்டு வா கட்டு அப்படின்னு சொல்லி கட்ட வைக்கிறாரு. என்ன பர்பஸ்க்கு குரு கட்டினாருன்னு தெரியாது, அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு அதனால அவர் கட்டி போட்டாரு. டெய்லி அதுவா அதுவா டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு கட்டி போட்டாரு. இத கூட பார்க்காம குருநாதர் பூனையை கட்டி போட்டார், நானும் பூனையை கட்டிட்டு தான் சொற்பொழிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்றது. இது மாதிரிதான் நம்மளும் நிறைய ஏன் பண்றோம், எதுக்கு வேலை கேட்கிறோம், எதுக்காக நைவேத்தியம் வைக்கிறோம், என்னடா பண்றோன்னே தெரியாம அவங்க பண்ணாங்க நான் பண்றேன், இதுதான் முறையாமா இருந்தா பண்ணு, இந்த வெத்தலையை முன்னாடி இப்படி வைக்கிறதா இல்ல பின்னாடி திருப்பி வைக்கிறதா, நம்மளை பார்த்து தேங்காய் வைக்கிறதா, அந்த குடும்பி பிச்சிருணுமா இல்ல வைக்கணுமா, இப்படி எல்லாம் 1008 குளறுபடிகள் நம்ம பண்றோம். அப்ப விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர்.
இந்த சரதம் அப்படிங்கிறது மேற்கோள். இங்க பாரு, இந்த சாஸ்திரத்துல இது சொல்லி இருக்கு, இப்படி பண்ணாதான் சாஸ்திரம் சொல்லி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சமயவாதிகள் தம் தம் மதங்களே அமைவது ஆக அரற்றி மலைத்தனர் அப்படிங்கிறாங்க. அப்ப சமயவாதிகள்லாம் என்னோட மதம் தான் பெருசு. இப்ப வைணவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாவிஷ்ணு தான் பெருசு, அவர் தான் எல்லாமே, அதுக்கு மேல யாருமே இல்லை அப்படிம்பாங்க. சைவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவன், சில இதுல வந்து சிவன் சைவத்துல இருக்கிறவங்க தீவிர சைவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து விஷ்ணு கோவிலுக்கு அந்த கோபுரத்தை கூட இப்படி பார்க்க மாட்டாங்க, இப்படி திரும்பிப்பாங்க. அட சாப்பிட்ற அரிசியிலேயே ரெண்டும் இருக்கு, யாரையும் சிவனோ. நீங்க எங்க போய் நீங்க கோபுரத்தை பார்த்தா நாங்க வந்து அது வந்து விஷ்ணு கோவில். உடனே இவங்க வந்து நாங்கெல்லாம் இங்க ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஒருத்தர் புகழ்ந்து பாடி இருக்காங்க. இந்த ஆரம்பத்துல ஆட்சின்னு இருப்பாங்க பாருங்க, அவங்க எல்லாம் கரெக்டா தான் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சரியா தான் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்குள்ள எந்த பேதமையும் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த அவங்கள வந்து ஃபாலோவியர்ஸ்னு வருவாங்க பாருங்க, அவங்க பண்ற அட்டகாசம் தான். இப்ப விஜய் அஜித்னா அவங்க சிவனேன்னு இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய ரசிகர்கள்னு பண்ற கூத்திருக்கு பாருங்க, அந்த மாதிரிதான் இதுவும். அப்போ என் மதம் தான் பெருசு, ஊ மதம் தான் பெருசு. என்னோட 11th படிக்கும் போது எனக்கு ஒரு எஸ்ஏ காம்படிஷன் இருந்தது. அப்ப வந்து ஜீவர்களுள் இறைத்தன்மைன்னு வைக்கும் போது அப்பதான் நான் அந்த சமய மதங்கள்னா எப்படி வந்து உருவானுச்சு அப்படின்னு எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்துட்டு அதுல வந்து நான் ஒரு தமிழ் கட்டுரை அதையும் சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ்லயும் ஒரு கோட் மாதிரி நான் எழுதினேன். அதாவது the varieties are sweets வந்து religions, all sweetness is God, the varieties of sweets is religion, those who distribute such sweets are called religion leaders, we respect them but we should taste only the sweetness. அந்த இனிப்பை மட்டும்தான், அந்த இனிப்புங்கிறது எல்லாத்துலயும் ஒண்ணுதான். Thank you. So we should taste only the sweet. நம்ம என்ன பண்றோம், அந்த இனிப்பை விட்டுட்டு இந்த ஜிலேபியில ஒரு சுத்து கம்மியா போயிடுச்சு, அந்த லட்டுல ஒரு சைஸ் பெருசா போயிடுச்சு, இப்படிதான் நமக்கு திங்கிங் போகும். அடே நீ விஷயத்துக்கு வாடா, அதை விட்டுறா அப்படின்னா இல்ல எங்க மதம் பெருசு, எங்க குரு பெருசு, அவங்கதான் நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் விட்டுறணும். we should be respect. ஏன்னா அவங்கதான் வந்து இந்த மாதிரி ஒரு முறை இருக்கு, அந்த ஏரியால அந்த சரௌண்டிங்க்கு அந்த கால தட்பவெப்ப சூழ்நிலைகளுக்கு உணவு பழக்கங்களுக்கு வாழ்வியல் அடிப்படையில எது ஒத்து வருமோ அதை அவங்கதான் கண்டுபிடிச்சு அவங்க கொடுக்குறாங்க. So we respect the religion leaders but we should taste only the sweetness அப்படிங்கறது நான் 11th படிக்கும் போதே எழுதுனேன். அந்த கட்டுரை எனக்கு வந்து இந்த மாணிக்கவாசகர் இதுல எனக்கு டக்குன்னு அதை ரிலேட் ஆனிச்சு. So I included it. அடுத்து வந்து அப்போ மிண்டிய மாயாவாதம் என்னும் லாஜிக்கலா பேசுவாங்க. அப்ப லாஜிக்கலா பேசுறது அப்படின்னா அவங்க பேசுறத கேட்டா ஆமா இல்ல அவங்க சொல்றது எவ்வளவு கரெக்டா தானே இருக்குமோ, இருக்கலாம் நம்மளும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிடுவோம் நம்ப வைக்கிற அளவுக்கு லாஜிக்கலா அவங்க வந்து பேசுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். அப்ப அதெல்லாம் பேசி சண்டை மாறுதம் சுழித்து அடித்து ஆர்த்து. சண்டை மாறுதம்னா நிக்காம சுழலுகின்ற காற்று போல. இப்ப சுழல் காற்றெல்லாம் பெரிய காற்று வந்து ஒரு சுழட்டி வரும்ல, அந்த மாதிரி சண்டை மாறுதம்னா நிற்காமல் சுழன்று அப்படின்னு நான் ஸ்டாப் ரவுண்டிங். சண்டை மாறுதம் சுழித்து அடித்து ஆர்த்து. ஒவ்வொரு விஷயமும் வந்து இந்த மாதிரி எனது பெருசு உன்னது பெருசுன்னு நிக்காம ஓயாது. இப்ப இப்படி கூட எடுத்துக்கங்க, ஒரு ஒரு கடை வீதிக்கு போறீங்க, என் கடைக்கு வாங்க என் கடைக்கு வாங்க என் கடைக்கு வாங்க என் கடை பொருள் சிறந்தது அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தா அதுக்குள்ள நடந்து போனா நமக்கு எப்படி இருக்கும்? எல்லா கடையிலும் எல்லாம் தான் அவருக்கு அந்த ஒரு இதுல கூட இங்கே நல்ல மீன் விற்கப்படும், ஏன் அதென்ன நல்ல மீன் இங்கதான் கிடைக்குமான பார்த்திபன் வடிவேல் ஜோக யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும். சோ அந்த மாதிரி என்னது பெருசுன்னு கத்திக்கிட்டே இருந்தா இதெல்லாம் எதுக்கு சமம்னு சொல்றாருன்னா மாணிக்கவாசகர், உலகாயுதன் என்னும் ஒன்திரள் பாம்பின் கலாபேதத்து கடுவிடம் எய்தி. இதெல்லாம் வந்து ஒரு உலகாயுதம்னு லோகாயுதம்னு சொல்றது உலகாயுதம் அப்படிங்கிற அந்த பாம்பு ஒண்ணு பெருசா திரண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாம்பு கக்கக்கூடிய விஷத்துக்கு சமானம் அப்படிங்கிற. ஏன்னா இதெல்லாம் நம்மள உருப்பிட விடாது, இதுலயே நம்மள போட்டு மூழ்கடிச்சிடும், உண்மையான நெறியில நம்மள போக விடாது. இதெல்லாம் விஷத்துக்கு நிகராக மாணிக்கவாசகர் தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறார். அதுல இருந்து அப்ப அதில் பெரும் மாயை என பல சூழவும். அப்ப இதெல்லாம் கடந்து இப்படி இருக்குமா அப்படி இருக்கும்னா அந்த மாயைகள்லாம் பலவாக சூழ்ந்து அதுல இருந்து தப்பாமே தாம் பிடித்தது சலியா. தான் வந்து பிடிக்கிற உடனே ஐயோ இதெல்லாம் பிடிச்சும் எனக்கு இதெல்லாம் கிடைக்கலையே, இது நம்ம பிடிச்ச முறை சரியா தான் இருக்குமோன்னு சலித்து விடாமல் தழலது கண்ட மெழுகது போல. அப்ப தழல் அப்படின்னா நெருப்பு,
நெருப்ப கண்ட மெழுகு எப்படி உருகுமோ அப்படி தழல் அது கண்ட நெருப்பை கண்ட மெழுகு உருகுவது போல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து, அப்போ தொழுகிறார், உள்ளம் உருகுது, அழுகிறாரு, உடல் கம்பித்து அப்படி நடுங்குது, ஒவ்வொன்றும் ஒரு கம்பிக்குது. ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் ஆடுறாரு அலறாரு. நான் என்ன பண்றதுன்னு அவருக்கே தெரியல அந்த இறை அனுபவம் கிடைக்கும் போது. ஏன்னா உண்மையான நெறி கிடைச்சிருச்சு. அப்படிங்கும் போது அவர் வந்து அந்த உணர்வுல ஆடி அலறி பாடி பரவி எல்லாத்துக்கும் சொல்லியும் கத்தி பாக்குறாரு. கொடீரும் பேதையும் கொண்டது விடாதெனும். அது கொடீரும் பேதையும்னா எதற்கும் பயப்படாது. எத்தனை மாயா சக்திகள் வந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படாம அவர் வந்து அந்த சிவபெருமானோட இதுல தைரியமாக அந்த இறைவனுடைய திருபடி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு கொண்டது விடாது எனும்படியே ஆகி, அப்ப ஒரு வைராக்கியமா அதை பிடிச்சு அந்த உணர்வுல படியாகி நல் இடை அரா அன்பின், அப்ப நல் இடையரா அன்பு, அப்படி அந்த இறைவன் திருவடியை நினைச்சு அவர் பற்றும் பொழுது இடையராத அன்பு அவர் உள்ளத்துல இருந்து பெருகுது. பசுமரத்து ஆணி அரைந்தார் போல, பசுமரத்துல ஆணி எவ்வளவு லகுவா நச்சுன்னு போய் அரையுமோ, எப்படி அதுக்குள்ள அந்த ஆணி வந்து இறங்குமோ, அது போல இவர் மனதுக்குள்ள சிவபெருமானுடைய திருவுள்ளம் திருவருள் அவருக்கு நிறைந்து கசிவது பெருக, உள்ளம் கசிய ஆரம்பிக்குது. கடல் என மருகி அடுத்து கடலாக அது பெருகுது. அகம் குழையுது, அப்படி குழைஞ்சு சாதம் குழைஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி அகமே குழைகிறது. அனுகூலமாய் உடம்புக்கெல்லாம் ஆன்மாக்கெல்லாம் இந்த ஆன்மா உணர்வு அப்படிங்கிறது தன்னையே தான் தரிசித்து தனக்குள் இருக்கும் இறைவனை தரிசிக்கும் போது உடம்புக்கு எல்லாத்துக்குமே உடல் பொருள் ஆவி எல்லாத்துக்கும் அனுகூலமாய் மெய் விதிர்த்து அந்த இறை அனுபவத்தை பட்டோன்னா கடகடன்னு கை காலெல்லாம் விதிர்த்துனா நடுங்குது, உடம்பே நடுங்குதாமா. இந்த அனுபவமான நிலை திடீர்னு நமக்கு வந்து யாரான ஒரு பெரிய ஹீரோ நமக்கு ரொம்ப பாக்குறோம், திப்புன்னு கண்ணு முன்னாடி வரானா நமக்கு கை காலம் விட நடுங்க ஆரம்பிச்சிடும். இதுக்கே நடுங்குதுன்னா அப்ப உண்மையான பரம்பொருளை அவர் பார்க்கும்போது அவருடைய அனுபவம் எப்படி இருக்கும்? அப்ப மெய்யெல்லாம் அப்படி நடுங்குது. சக பேய் இந்த அப்படி நடுங்க அந்த அனுபவத்தை பெறும்போது சகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பேய்னே சொல்லிடுறாரு. அது இது இவன் என்னமோ நடுங்குறாண்ட, இவரு அவரை பார்த்து பேய்ங்கிறாரு. அவனுங்கெல்லாம் இவன் என்னடா இப்படி எல்லாம் நடுங்குறான், என்னமோ மாதிரி இருக்கான், இவன் பேய் பிடிச்சிருச்சாட்டிருக்கு இவனுக்கு அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிவனடியார்கள் சில ஊர்கள்ல எல்லாம் சிவ ஊர்வலம் வரும்போது நிறைய ருத்ராட்சம் கழுத்து இவ்வளவு முட்டை ருத்ராட்சம் போட்டுப்பாங்க, பட்டையை போட்டுப்பாங்க, அப்படி இந்த நந்தி நடனம் ஆடுவாங்க. இத வந்து ஒரு கேங் வந்து கிண்டல் பண்ணவும் செய்வாங்க. இவங்க யாரையான்னு கண்டுக்குவாங்களா, நீ என்னவோ பண்றா, ஏன் சிவனுக்கு நான் ஆடுறேன், ஏன் சிவனுக்கு நான் போட்டுக்கிறேன்னா அவங்க தன்னை மறந்து ஆடுவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து இந்த உலகத்தவரை எல்லாத்தையும் கடந்து அவருக்கு வந்து அந்த இறை அனுபவத்துல அவர் கிடைக்கிறாரு. சகம இருக்கிறவங்க எல்லாம் பேய்னு சொன்னாலும் அவர் அதெல்லாம் வந்து சிரிச்சாலும் கேலி பண்ணாலும் நான் அது ஒழிந்து, நான் அப்படிங்கிற தன்மைய ஒழிஞ்சு போயிடுது. அந்த இடத்துல நான்கிறதே மறைஞ்சு போயிடுது அவருக்கு. ஒழிஞ்சு நாடவர் பழித்துறை, எல்லா உலகத்தவரும் பழிக்கிறாங்க. இவன் என்னடா இப்படி இருக்கான் பாரு, மந்திரியா இருந்தா ஒழுங்கா வேலையை பாக்குறத விட்டுட்டு ஏதோ கோவிலுக்கு போனானாமா, இப்படி எல்லாம் வந்து நம்ம சிவவேடம் தரிக்கிறானாமா, சிவனே வந்தாங்கிறான், இப்படி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டானே திடீர்னு துறவியாட்டம் அப்படின்னு சொல்லி அரசனோட பணத்தெல்லாம் வேற கோயில் கட்டிட்டானே எல்லாரும் பழிக்கிறாங்க. இது அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, பூன் அதுவாக தோணுதல் இன்றி, பூன்னா கவச்சம் மாதிரி. ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு அணிகலன்களை கவசம் மாதிரி அழகா போட்டுப்பாங்க. இவர் மாணிக்கவாசகர் எதை கவசமா போட்டுக்கிறாருன்னு எவெல்லாம் படிக்கிறானோ இதெல்லாம் பரவாயில்லடா, நீ என்ன வேணா சொல்ற, எனக்கு போட்டிருக்கோடா அப்படின்னு சொல்லி பூனதுன்னா கவசம் போல அணிகலன் எழுதிக்கிங்க. இந்த பூனதுவாகி கோணுதல் இன்றி மாறுபடாமல், அது என்னடா என்ன போய் இப்படி சொல்லிட்டானே, ஒரு நம்ம எல்லாம் ஒரு சொல் நம்மள சொல்லிட்டா போச்சு அவ்வளவுதான், நமக்கு எல்லாம் அப்செட் ஆயிரும். இவர் ஏன்னா நமக்கு நான்கிறது உள்ள உட்கார்ந்து இருக்கு, இவருக்கு தான் எல்லாமே கடந்து போச்சு. இனிமே அவன் என்ன சொன்னான, இறைவனை வந்து எல்லாரும் வந்து புகழவும் ஒரு பக்கம் புகழ்றாங்க, ஒரு பக்கம் திட்டவும் செய்யறாங்க, நீ எல்லாம் இருக்கியா, உனக்கு எல்லாம் கண்ணு இருக்கான்னு கேட்கறாங்க. அதையும் அவர் கேட்டுக்கிறாரு, எதையுமே கண்டுக்கிறது இல்ல. சூரியனை பார்த்து நாய் குழைச்ச சூரியனை தான் ரியாக்ட் பண்ணும். அது மாதிரி மாணிக்கவாசகர் யாரு எந்த நாய் குழைச்சாலும் அதை பத்தி கவலையே இல்லைன்னு சொல்லி ரியாக்டே பண்ணாம அவர் இறை அனுபவத்துல தெளித்து கொண்டு இருக்கிறார். அந்த நகைப்பாக
அந்த ஒரு அவமானப்படுத்துறதுல அவர் அணிகலனாவே அவர் அணிஞ்சுக்கிறார். அந்த மாதிரி இருந்து தன்னுடைய அந்த வச்ச அந்த நிலையிலிருந்து மாறுபடாமல் மாறாது இருக்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது சதுர் இழந்து அப்படின்னா கல்வியின் ஆளுமை, கல்வி கற்ற கல்வி எல்லாம் அந்த ஆளுமை எல்லாம் அறிந்து அந்த மால் கொண்டு, இந்த இடத்துல மால்ங்கிறது மயக்கம், அந்த அறிவெல்லாம் மயங்கி போயிடுது. இது வரைக்கும் என்னதெல்லாம் கற்றோமோ, இப்படி கட்டுறது அப்படி இதெல்லாம் இதுக்கெல்லாம் வேலையாகல, எல்லாம் கடந்துருச்சு. அப்ப அதெல்லாம் அந்த அறிவுங்கிறது அதெல்லாம் மயங்கி போய் சாரும் கதியது பரம அதிசயமாக அவர் பெற்ற கதிங்கிறது எப்படின்னா பரம அதிசயம், பரநாதனாக இருக்கக்கூடிய தலைவனை நேரில் பார்த்து அவர் கொடுத்த அனுபவத்தில் அது பரம அதிசயம் அப்படிங்கிறார். அப்படி அந்த பரம அதிசயம், அப்படி என்னடா அதிசயம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம் இல்ல, நீ என்னமோ சொல்ற, அது என்ன அதிசயம், நமக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கு அடுத்த வரியே அவர் சொல்றாரு, அது எப்படி அதிசயம்னா கற்றா மனமென கதறியும் பதறியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கற்றா மனமென கதறியும் பதறியும்னா ஒரு மாடு தன்னுடைய பிரசவிக்கும் போது எல்லாத்துக்கும் பிரசவம் தான், அது கன்று போட்டுருச்சு அப்படின்னா அந்த குட்டி கண்டை போட்ட செகண்ட் அது டெலிவர்ட் ஆனது, சில பேர் வெளியிலையும் இழுத்து விட்டுருவாங்க அந்த மாட்டை, அது டெலிவர்ட் ஆகி இந்த பூமியில டக்குனு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் உடனே அது என்ன பண்ணும், அது அப்பா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு டெலிவரி பண்ணிருக்கோமேன்னு அந்த தாய் மாடு யோசிக்காது. உடனே அந்த குட்டி மாடை உதைச்சு அதை நக்கி அதை கிளீன் பண்ணி அதை எழுந்திருக்க வைக்கணும்னு உதைக்கும். உதைச்சு தான் உடனே அது கொஞ்சம் அசைய ஆரம்பிச்சிருச்சுன்னா தன்னோட கன்று அந்த பசு அந்த மாடு பால் வர இடம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் அந்த குட்டி பசுவனுடைய அந்த வாய்கிட்ட தானே வச்சு அந்த பாலை குடிக்க வைக்கிற வரைக்கும் அந்த தாய் பசு படுற பாடு இருக்கே, மாடு வளர்த்தவர்களுக்கு அது தெரியும். அந்த தாய் பசு என்ன பாடுபடுதோ அதுபோல இறைவன் அடே அமுதமாகிய பெருவெள்ளத்தை நான் வச்சிட்டு இருக்கேன், ஒவ்வொரு ஆன்மா நீங்க எல்லாரும் அதை நீங்க அனுபவிங்கடான்னு சொல்லி அந்த நிலைக்கு வர்ற வரைக்கும் அவரு துடிச்சிட்டு இருக்காராம். தாய் பசு எப்படி பாக்குதோ அது மாதிரி இறைவன் அவருடைய நிலையை நாம் அடையணும், அவருடைய அமுதத்தை நாம் பருக வேண்டும், அந்த ஆனந்தத்தை பெற வேண்டும்னு அவர் துடிக்கிறாராம். அப்படி ஒரு கடவுள் இருக்காரு அப்படின்னா அப்ப அது பரம அதிசயம் தானே. அதத்தான் அவர் சொல்றார். இந்த மாதிரி கற்றா மனமென கதறியும் பதறியும் மற்ற ஒரு தெய்வம் கனவிலும் நினையாது. இப்படி ஒரு தெய்வம் முன்னாடி வேற ஏதாவது கண்ணு முன்னாடி கனவுல நினைக்க தோணுமா, வேற யாரையான நினைக்க தோணாது. அந்த கருணையா எல்லாமே கடந்து எல்லாமாக வியாபித்திருக்கக்கூடிய இறைவனையே அந்த கண்ணு முன்னாடி இருந்ததுக்கு அப்புறம் வேற எதுவுமே தெரியாது. இப்ப கனவிலும் நினையாது. அருபறந்து ஒருவன் அவனியில் அருபறந்து அப்படின்னா அறிய, இந்த பரம் அப்படிங்கறது பரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாதன் ஒருவன், அவன் அவனியில் வந்தான். மாணிக்கவாசகருக்காக வந்தானே, குதிரையை எடுத்துட்டு வரான் இல்லையா, இப்ப மாணிக்கவாசகருக்காக அவனியில் குருபரனாகி அருளிய பெருமையை தனக்கு குருவாக தன்னுடைய திருவடியை தன் தலைமையில வச்சு அவன் அருள்பாலித்தான் இல்லையா. அப்ப குருபரனாகி அருளிய பெருமையை, அப்ப குருவாக அப்பேற்பட்ட இறைவன் எனக்காக இந்த அவனியில் அவனினா உலகம் என்று பொருள், அவனியில் இந்த உலகத்தில் எனக்கு குருபரனாகி எனக்கு அவன் அருள்பாலித்தான் அப்படின்னு சொல்றான். இப்படி அருள்பாலித்த இந்த பெருமையை நான் இவ்வளவு சொல்றேன், இவ்வளவு அனுபவிச்சிருக்கேன்னு சொல்றேன். சிறுமை என்று இகழாமே திருவடி இணையை நீங்கள சின்னதுன்னு நினைச்சிடாதீங்க, சிறுமையா இகழ்ந்துராதீங்க. ஏதோ மாணிக்கவாசகர்னு ஒருத்தர் இருந்தாராம், அவரு ஏதோ குதிரையெல்லாம் மாத்தினாராமா, ஏதோ இவர் குருவா வந்தாரா, ஏதோ தலையில தூக்கி கால வச்சாராமா, உடனே இவரும் எல்லாமே அனுபவிச்சாராமா, என்னமோ பரநாதமாமா பரநிலையாமா, இவரு ஏதோ எல்லாமே இருந்தாங்க, ஊரெல்லாம் படிச்சுதான், இவர் மட்டும் இப்படியோ போய் சிவனா போனாராமா அப்படின்னு ஒரு கதை அப்படின்னு இகழாத. அவன் எளிமையா வந்துட்டானா அந்த இறைவன் எளிமையானவனா அப்படின்னு நினைச்சிடாத. அது எல்லாத்துக்கும் கிடைக்கிறது கிடையாது, ஆனா அவன் கருணையானவன் அப்படின்னு சிறுமையா இகழ்ந்து விடாதே. தயவு செய்து புரிஞ்சுக்கோ, இகழாதே, எளிமைன்னு ஒரு மாதிரி துச்சமா பண்ணிடாத. ஏன்னா நம்ம எல்லாம் அதை பண்ணுவோம்னு அவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. சோ அதனால அவர் சொல்றாரு இப்படிலாம் பண்ணிடாதப்பா. அப்ப பிரிவினை அறியா நிழல் போல திருவடி இணை, அந்த திருவடி இணைகள் எப்படின்னா பிரிவினை அறியா நிழல் போல நம்மளுடைய நிழல் நம்மளை விட்டு எப்படி பிரியாம இருக்குமோ,
டிஸ்டன்ஸாவும் நிழல் தெரியும், அதே சமயத்துல திருப்பி நம்மளுடைய கால் கிட்டயே அந்த நிழல் வந்து திருப்பி ஒட்டிக்கும். எப்படி ஒட்டி நம்மளை பிரியாமல் இருக்குமோ அது போல முன்பின் ஆகி முனியாத அத்திசை அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது இதுல இப்படி இது யோகா அனுபவமாகவும் எடுக்கலாம். முன்பின்னாகி, அப்ப மூச்சு காற்று முன்பின்னாக இருந்து முனியது ஆக அப்படின்னா பின்னாடி யோகனை முன்னாடி மூச்சு காற்று முன்னாடியும் பின்னாடி அந்த யோக நிலை குண்டலினி சக்தி மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறக்கூடிய அந்த நிலையையும் சொல்லலாம். அப்போ அந்த நிலையில அத்திசை ஆகி என்பு நயந்து உருகி, அப்ப அந்த அனுபவம் கிடைக்கும் போது என்னுடைய அன்பு நயந்து அப்ப நசுங்கி போனா மாதிரி நஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்றோம்ல, கந்தல் துணி, அந்த கந்தல் துணியாட்டம் அவர் வந்து அகம் புறம் எல்லாமே அப்படி நஞ்சு போன அளவுக்கு அந்த திளைப்புல அப்படி ஆகுதாம. நயந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அப்படி நொஞ்சு போய் ஒண்ணுமே இல்ல, அப்படி கிழின்னு பீஸ் பீஸா கிழிச்சுட்டாராமா சுவாமி. அந்த அனுபவம் அப்படி இருக்குன்னு சொல்றாரு. அவருடைய கருணைக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அப்படியே வந்து பீஸ் பீஸா இன்ச் பை இன்ச்சா அந்த அனுபவம் வந்து கிழிக்கப்படுகிறது. நெக்கு நெக்கு ஏங்கி அன்பு என்னும் ஆறு கரை அது புரள. அப்ப அன்புங்கிற அந்த ஆறு கரையே இல்லாத அளவுக்கு பயங்கரமா ஆறா பெருகி கரை இந்த எண்டே தெரியாத அளவுக்கு புரண்டு தழும்பி ஓடுகிறதாமா. நன் புலன் ஒன்றி நாத என்று அரற்றி, அப்போ புலன்கள் ஐந்தும் ஒன்றாக இணைந்து நாதா நாதா அப்படின்னு எனக்கு இந்த அனுபவத்தை ஒவ்வொரு அணுக்குள்ளையும் நம்மளுடைய புலன்கள்லாம் வந்து அப்படியே அந்த என்லைட்மெண்ட்ல நாதா நாதா எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி அலற்றுதாமா. இப்படி எல்லாம் இவர் சொல்றாரு. இந்த அனுபவத்தம்னால உணர முடியும்னா வேணா ஒரு இமேஜினேஷனுக்காக நான் வேணா சொல்றேன். நல்ல வெயில்ல இருந்துட்டு திடீர்னு ஒரு ஏசிக்குள்ள போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் காத்த நம்ம வந்து உடம்பு வந்து படும்போது அப்படி ஒரு மயிர் குச்சி வரும், அப்படி ஒரு அப்பா இப்படிதான் கிடைச்சதுடா அப்படின்னு இருக்கும். அந்த ஃபீல் பண்ணிக்கங்க. இது கம்மியா நான் சொல்றேன், அது வேற நிலை. அது ரொம்ப அழகா இன்னும் ஜாஸ்தி இருக்கும்னு வச்சுக்கோங்க, பல கோடி மடங்கு அது பெருசுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு அணுக்குள்ளையும் நம்ம அந்த டைம்ல நமக்கு வந்து ஒரு மயிலரகால நம்ம மேல வருடி விட்டோம்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு அணுவுக்குள்ளரையும் அந்த மயில் இறகு ஒவ்வொரு செல்கள்லயும் வருடும் போது அது எப்பேற்பட்ட ஒரு உணர்வா இருக்கும். ஐயோ அந்த இன்பம் தாங்காதுதான, அந்த மாதிரி ஒரு இன்பம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் இது அவரோடது ஒரிஜினலா இருக்கும். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இமேஜினேஷனுக்கு இது கற்பனை பண்ணா ஓரளவு ரிலேட் பண்ணிக்க முடியும். அதுவே நமக்கு வந்து இதுவே நல்லா இருக்கே அப்படின்னு தோணும் இல்லையா? ஏன்னா அதெல்லாம் உண்மையாலுமே குண்டலினிய மேல ஏத்தி சகசிரானம் தாண்டி போகும்போது கிடைக்கிற அனுபவம். அந்த அளவுக்கு நம்ம உட்கார்ந்து பண்ணணும். ஆனா இந்த இமேஜினேஷன் ஓரளவு ரிலேட் பண்ணிக்க முடியும்னு இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சோ அப்போ இந்த மாதிரி நன்புணன் ஒன்றி நாதா நாதா என்று உரை தடுமாறி உடனே அவரால் பேச முடியல, நாக்கெல்லாம் தளருது, என்ன சொல்றதுன்னு தெரியல. உரைன்றது பேசுதல்ங்கிறது. உரை தடுமாறி ரோமம் சிலிர்க்க, அப்ப நம்ம மயில் தொகையால வருடும் போது கண்டிப்பா நம்மளுடைய ரோமங்கள்லாம் சிலிர்க்கும் இல்லையா? அந்த சில்லுன்னு படும்போது, அந்த காட்சி படமும் சிலிர்க்கும் போது அவருடைய அந்த நிலையிலும் ரோமம் சிலிர்க்கிறது, மயிர்குச்சு எறியறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அப்படி உடம்பெல்லாம் சிலிர்க்கும் போது கரமலர் மொட்டித்து இருதயம் மலர. கரமலர் மொட்டித்துனா இருந்த கைகளையும் இறைவன் அனுபவத்தில் இப்படி மொட்டு போல இணைக்கும் பொழுது ஹிருதய கமலம் அப்படியே மலர்ந்து நிக்கிறாமா. ஒவ்வொரு 6 ஆதாரங்கள்ல இருக்கக்கூடிய தாமரைகளும் மலர்ந்து, சகசிராரமும் மலர்ந்து, மேல இருக்கக்கூடிய துவாதசாந்த அனுபவம் கேட்டா அப்ப எல்லாமே மலர்ந்து நின்று ஒரு இடத்துல அப்படி இருக்கும் போது அந்த அனுபவம் ஃபுல்லா கிடைக்குது. அப்படிங்கும் போது கை 2 மொட்டு மாதிரி கை இருக்கான், ஆனா ஹிருதயம் அப்படியே மலர்ந்து இருக்கான். ஏன்னா ஹிருதயத்துல நடராஜ பெருமான வந்து ஹிருதயத்துல ஒரு இன்ச் வந்து ஒரு கட்டவரல் சைஸுக்கு ஒரு அது வந்து சிதாகாசம்னு சொல்லுவோம். எப்படி சிதம்பரத்தை வந்து அம்பலம்னு சொல்றோமோ அது மாதிரி நம்மளுடைய ஹிருதயத்துல ஒரு கட்டவரல் சைஸுக்கு ஒரு கேப் இருக்கு, ஒரு ஆகாஷ கேப் இருக்கு. அந்த கேப்ல நடராஜ பெருமான் இருக்காரு அப்படின்னு சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ்ங்கிறது சிதம்பரம் கோவில சொல்லுவோம். அந்த கோவில்ல நடராஜ பெருமானுடைய அமைப்பு வந்து எப்படி இருதயம் இடது பக்கமாக இருக்குமோ அது மாதிரி கோவிலுடைய அந்த அமைப்புகளில் சற்று இடப்புறமாக நடராஜ பெருமான் நடனம் ஆடிட்டு இருப்பார். சோ அப்ப அது ஹார்ட்டுக்குரிய ஒரு பிளேஸ் ஆகவும் ஆகாசத்துக்குரிய ஒரு தலமாகவும் அந்த சிதம்பரம் வந்து சொல்லுவோம். அந்த ஆகாசம்ங்கிறது அந்த அனுபவம், அதுதான் ஹிருதய கமலம் மலர. இது எல்லா மதங்களுமே சொல்லும் பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த எல்லா சிம்பிள் ஹார்ட் சிம்பிள் போட்டா அங்க இருந்து ஒரு லைட் வரா மாதிரி இருக்கும். எல்லா மதத்திலயும் பாருங்க
அந்த என்லைட்மெண்ட் காட்டுறதுன்னா இங்க இருந்து ஒரு ஒளி வந்து அப்படியே இருதயத்துல இருந்து ஒரு ஒளி பிரகாசிக்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. எந்த அதுதான் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது ஒரு உருவம் ஒரு நாமம் இல்லாதவனுக்கு 1000 உருவங்கள் 1000 நாமங்கள்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச பேர்ல சொல்லிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி அவருக்கு வந்து கையெல்லாம் ஒட்டு மாறி குவியும் போது அந்த அனுபவத்தில் இருதயம் மலருகின்றது. அப்போ கண்களி கூற நுண்துளி அரும்ப, கண்கள்லாம் கழிப்புறுதா அந்த இறைவனோட காட்சியை பார்க்கும்போது கண்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு நுண்துளி அரும்ப, அதுல இருந்து ஒரு துளி அந்த ஸ்பார்க் வந்து இப்ப நம்ம எல்லாம் பார்க்கும்போது அந்த பிம்பம் நம்ம கண்ணுக்குள்ள இருக்கும் இல்லையா, அது மாதிரி அவ்வளோ பெரிய ஜோதி பிழம்பாக அவ்வளோ பிரகாசமா இருக்கிறவருடைய அந்த ஒளி, நம்ம அந்த ஒளி இது வந்து ஸ்பார்க் வந்து நம்ம கண்ணுல நுண் துளி அரும்ப, அதுலயும் வந்து அது வந்து ஜொலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர். சாயா அன்பினை அப்படின்னா மாறாத அன்பு அப்படின்னு அர்த்தம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. இப்பதான் போற்றியவே ஆரம்பிக்கிறார். மாறாத அன்பினை நாள்தோறும் தழைப்பவர், அந்த மாறாத அன்புடையவர்ல நான் தழைக்கிறேன், என்ன தாய் போன்று என்னை வந்து வளர்த்தனை, என்னைய இந்த ஒவ்வொரு நிலையிலிருந்தும் ஒவ்வொரு சக்கரத்துல இருந்து என்னை வளர்த்த அந்த நிலைக்கு கூட்டிட்டு போடப்பா, என்னோட அம்மா எப்படி பார்க்குமோ அது மாதிரி என்னை பார்த்தப்பா, தாயாகி நின்று வளர்த்தனை போற்றி. மெய்தரு வேதியனாகி வினை கெட. அப்போ எல்லா வேதங்களுக்கெல்லாம் முதலாக இருக்கக்கூடியவன், வேதியனாக இருக்கக்கூடியவன், ஆதியாக இருக்கக்கூடியவன், நம்முடைய வினைகள், அந்த கர்ம வினைகள், பிறப்புக்கு காரணமாகின்ற கர்ம வினைகளும் கெட்டொழிய கைத்தரவல்ல கடவுள் போற்றிங்கிற. கைத்தரவல்ல கடவுள்னா ஒருத்தன் பெரிய ராட்சச அலையில சிக்கிட்டு போய் தப்பிக்க மாட்டோமோன்னு முங்கி எழும்போது ஒருத்தன் கைய கொடுத்து ஒருத்தன் காப்பாத்துறானா அவனை நம்ம எப்படி பார்ப்போம்? நம்மள கரை சேர்த்து அப்படி தூக்கினானா அப்ப நமக்கு அவன் எப்படி தெரிவான்? அந்த மாதிரி இந்த பிறவி கடல்ல வினைகளால மூழ்கடிக்கப்பட்டு தப்பிச்சு அந்த ஆன்மாவிற்கு கைத்தண்டு பிடிச்சு கரம் பிடிச்சு தூக்கி காப்பாத்துறாராமா. இல்லப்பா, நீ இனிமே போதும், பட்ட துன்பம்லாம் உன்னோட வினையெல்லாம் இதோட முடிஞ்சிருச்சு, நீ இனிமே பிறவா நிலையை என்னோட வந்துரு அப்படின்னு சொல்லி எப்பயுமே என்லைட்டா ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி பெருமான் அப்படி கையை பிடிச்சு தூக்குறார். கைத்தரவல்ல கடவுள் போற்றி. நம்ம இந்த வரிய நம்ம எந்த சூழ்நிலையிலையும் கைத்தரவல்ல கடவுள் போற்றின்னு மனசார சொல்லும் போது அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எல்லா சூழல்களிலும் இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும் போது நிச்சயமாக நமக்கும் அந்த இறைவன் அந்த இடத்தில் அனுகிரகத்தால அந்த எந்த இடராக இருந்தாலும் அந்த இடர் நம்மை விட்டு போய்விடும்ங்கிறது மாணிக்கவாசகருடைய சத்திய வாக்கு. அதை நாமளும் ஃபாலோ பண்ணலாம். சோ கைத்தரவல்ல கடவுள் போற்றி அப்படின்னு சொல்ற. ஆக இந்த 89 வரிகள் வரைக்கும் இந்த செக்ஷன் முடிச்சுக்கலாம். நம்ம வந்து இத இப்போ சாண்ட் பண்றது எப்படிங்கறது ஒரு வரிகளா சொல்றேன். அதே நீங்க கண்டினியூவா சாண்ட் பண்ணுங்க, சரிங்களா? சோ 89ஓட இன்றைய வகுப்பு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சரி, ஆண்டு எடுத்துக்கிட்டீங்களா? பேஜ். ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் எனை பல பிழைத்தும் காலை மலமொடு கடும் பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெள்நகை கார்மயில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள்மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்ந்து முன்பனைத்து எய்து இடைவருத்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கு இடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும் பித்த உலக பெரும் துறை பரப்பினுள்
களிறு எனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குரவு எனும் தொல்விடம் பிழைத்தும் புலம் வரம்பு ஆய பலதுறை பிழைத்தும் தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டாகி முனிவு இலாது ஓர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின ஆத்தம் ஆனார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பு ஏறினர் சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமாக வேதியரும் சரதம் ஆகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவது ஆக அரற்றி மலைத்தனர் மிண்டிய மாயா வாதம் என்னும் சண்ட மாருதம் சுழித்து அடித்து ஆர்த்து உலகாயதன் எனும் ஒன் திரள் பாம்பின் கலாபேதத்த கடுவிடம் எய்தி அதில் பெருமாயை எனை பல சூழவும் தப்பாமே தாம் பிடித்தது சலியா தழலது கண்ட மெழுகது போல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படியே ஆகி நல்கிடை அரா அன்பின் பசுமரத்தாணி அறைந்தால் போல கசிவது பெருகி கடல் என மருகி அகம் குழைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்து சகம் பேய் என்று தம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் பழித்துரை பூனதுவாக தோணுதல் இன்றி சதுர் இழந்து அரிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக கற்றா மனமென கதறியும் பதறியும் மற்ற ஓர் தெய்வம் கனவிலும் நினையாது அருவருத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்றிகழாமே திருவடி இணையை பிரிவினை அறியா நிழல் அதுபோல முன்பின்னாகி முனியாது அத்திசை என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி
தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி மெய்தரு வேதியன் ஆகிய வினை கெட கைத்தர வல்ல கடவுள் போற்றி. போற்றி ஆணிலையை புகழ்ந்து பாடினேன், போற்றி ஆணிலையை மகிழ்ந்தாடினேன், போற்றி ஆணிலையை நயந்து உருகினேன், போற்றி ஆணிலையுள் நிலைத்து வாழ்கிறேன். அருள்மிகு மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருச்சிற்றம்பலத்தவன் கமலபதம் போற்றி போற்றி.